என்ன ஆசீர்வாதம் பண்றதுக்கு இவங்க யாரு? நான் எதுக்காக இவங்க கால்ல விழணும்? இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சத்யா, என்ன எப்படி கேட்ட? இவங்க இந்த வீட்டோட சம்பந்தி, எங்க அப்பாவோட பாலிய சிநேகித. அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணியோட அப்பா. இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு சத்யா அப்படி கோவப்படுற? கோவப்படாம வேற என்ன பண்றது? நீ சொன்னதும் அப்படியே நான் அவங்க கால்ல விழுகணுமா? நான் என் பெத்த அம்மா காலே விழுந்ததில்ல. இந்த ஒண்ணும் இல்லாதவங்க கால்ல நான் விழணுமா? என்ன சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? அடிக்க கை ஓங்குவியா? உடைச்சிருவியா? நீ உடைச்ச என்ன ஆவடு தெரியல. இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? அமைதியா இரு. அண்ணி, இவ பேசுறதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்கணுமா? நீ பண்ண தப்புக்கு நாம அமைதியா இருந்துதான் ஆகணும். அதுதான் நம்ம தலையெழுத்து. அம்மா சத்யா, நீ கோபத்துல எங்களை எல்லாம் எவ்வளவோ எடுத்தறிஞ்சு பேசி அவமானப்படுத்தி இருக்க. ஆனா இந்த வீட்டு மூத்த சம்பந்திய நீ இப்படி மரியாதை குறைவா பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, கொஞ்சம் கூட சரியில்லை. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களை எவ்வளவோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க. அதையெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டு தான் போறோம். ஏன்னா உன் பக்கம் நியாயம் இருக்கு, உன் கோபத்திலேயே நியாயம் இருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சதுனாலதான். நீ இப்ப கோபப்பட்ட பாத்தியா? இந்த கோபத்துல கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. ஆதிரையோட அப்பாவை பத்தி நீ இப்ப சொன்ன வார்த்தைய வேற யாராவது சொல்லி இருந்தா ஆதிரை இப்படி கேட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்திருக்க மாட்டா. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்கிறதுனால அவ உன்னை ஒண்ணும் பண்ணாம சும்மா நின்னுகிட்டு இருக்கா. என்ன எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பில்டப் பண்றீங்க? நான் தான் என்ன பத்தி ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமும் என்ன சீண்டி பார்த்தா நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் நடந்துப்பேன். வாழ வந்தவதான் ஆசீர்வாதம் வாங்கணும். நான் இந்த குடும்பத்தையே அழிக்க வந்தவ. அதுக்கு ஆசீர்வாதமும் தேவையில்ல, வாழ்த்தும் தேவையில்ல. இதோ இந்த இந்த கிஃப்ட் தேவையில்ல. ஆதிர, என்ன இது? எல்லாரும் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறா. ரொம்ப திமிர எடுத்தவளா இருப்பா போல இருக்கே. இவள நீங்க எல்லாரும் எப்படி சமாளிச்சிட்டு இருக்கீங்க? சித்தி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ இப்படிதான் எல்லார் மேலயும் ரொம்ப கோவமா இருக்கா. பாதிக்கப்பட்டிருக்கான்ல, அந்த பாதிப்புல இருந்து அவளால இன்னும் மீண்டு வர முடியல. தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாதீங்க. அப்பா, நீங்களும் தான். சரிடாமா, இந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுதுமா. மனோரி, இந்த விஷயத்தை எதுவும் பெருசுபடுத்தாத. ஆதிர சொன்னது போல இது எதிர்பாராம நடந்த கல்யாணம். அந்த பிள்ளைக்கு பெரிய பாதிப்பா தானே இருக்கும். நாம என்னதான் சமாதானம் படுத்தினாலும் அந்த புள்ள அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். சின்ன மாப்பிள்ள, இப்படிலாம் நடந்து போயிடுச்சேன்னு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும். மாமா, அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. அவ புத்தி தெரிஞ்சுன்னு அவளை ஆசீர்வாதம் வாங்க கூப்பிட்டு கூடாது. நான் தான் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ உணர்ச்சி வசப்பட்டு இப்ப மட்டும் தப்பு பண்ணலப்பா. எப்பவுமே நீ இப்படி தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்க. அதோட விளைவுகள் தான் இதெல்லாம். இல்ல, சின்ன மாப்பிள்ளை எதுவும் சொல்லாதீங்க. எல்லாம் மாறும், சரியாயிடும். ஆதிர, நான் பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணு சின்ன மாப்பிள்ளை மேல கோவமா இருக்கிற மாதிரி தெரியல. ஓ மேலதான் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அவ வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு அவ எல்லார் மேலேயும் கோவமாவும் வெறுப்பாவும் இருக்கா. நடந்த கல்யாணத்தை அவ இன்னும் மனசார ஏத்துக்கல. அதான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். போக போக அவ கோவெல்லாம் குறைஞ்சிரும் சித்தி.
இருந்தாலும் பரவாயில்ல, நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. மனோகரி அதை எடு. இல்ல இருங்கப்பா. இந்தாங்கப்பா. சின்ன மாப்பிள்ள, இந்த கிஃப்டை வாங்கிக்கங்க. மாப்பிள்ள, கூடிய சீக்கிரத்துல அந்த பொண்ணு உங்களை ஏத்துக்கிட்டு உங்களோட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கும். நான் தான் சொல்றேன்னே. இந்தாங்க வாங்கிக்கங்க. மாமா வாங்கிக்கங்க மாப்பிள்ள, நல்லதே எனக்கு வாங்கிக்கங்க. நான் சொல்றேன்னே. மடி ஆதர, அப்பாவுக்கு டியூட்டிக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. நான் புறப்படுறேன்டாமா. சரிப்பா. இல்ல வரேன் மாப்பிள்ள, வரேன் மாப்பிள்ள. சரி மாமா. என்ன சிவா, எப்ப பார்த்தாலும் காலில் வெந்நீரை ஊத்திக்கிட்டே கிளம்புற, வந்ததும் வராததுமா உடனே கிளம்புற. என்னடா பண்றது, பொழப்ப வேற பார்க்க வேண்டியிருக்குல்ல. நான் புறப்படுறேன். மாமா சின்ன மாப்பிள்ள, மன்னிச்சிடுங்க ஒன்றும் மாமா. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்ல விதமா நடக்கும். வரமா. வரேம்மா, வாங்க சித்தி. வரேன், வரேன். சார், இதை எப்படியாவது கொஞ்சம் ஓகே பண்ணி பார்த்து சொல்லுங்க சார். நான் எப்படி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன். சரிங்களா? நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம். சரிங்க சார். ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, நீங்க போயிட்டு வாங்க. நன்றி பாத்துக்கலாம். சார். குட் மார்னிங் மச்சான். சாமி, குட் ஆஃப்டர்நூன். டைம் இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நீ ஏன் லேட்டா வந்த? கேப்ப மச்சான் கேப்ப, நீ ஏன் கேட்க மாட்ட? நேத்து நைட்டு நீ ஏசி மாட்டேன் பண்ண அட்ராசிட்டில நான் வீட்டுக்கு போறப்போ விடிய காலம் 3 மணி. எத்தனை மணி? 3 மணி. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. எப்ப தூங்குனேன்னு எனக்கே தெரியல. எந்திரிச்சு பார்த்தா மணி 10 தாண்டிருச்சு. அதுக்கப்புறம் அடிச்சு புடிச்சு அறக்க பறக்க ஓடி வரேன். நான் ஏன் லேட்டா வந்தேன்னு இப்ப தெரியுதா சார்? என்ன சாமி, நான் சும்மா விளையாட்டு கேட்டா அது போய் இவ்வளவு சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்க? நீ வந்து உட்காரு உட்காரு. நான் உட்காரதெல்லாம் இருக்கட்டும், நான் கிளம்புனதுக்கு அப்புறம் என்னாச்சு? அதை ஏன்டா கேக்குற? மொத்தமா கரண்ட் போய் ஃபேன் காத்துக்கு கூட வழி இல்லாம வெளியில விடிய விடிய கொசுக்கடியில படுத்துட்டு இருந்தேன், தெரியுமா? அச்சச்சோ. அந்த பொண்ணு சத்யா பிளான் பண்ணி பிரச்சனை பண்றதுக்குனே வீட்டுக்குள்ள வந்திருக்காடா. கார்த்தி அவகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இவளை எப்படி சமாளிக்க போறானே தெரியல. நினைச்சு பார்த்தாலே கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. வணக்கம் பிரபு சார். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. என்ன மையனாதா திருதுப்புல எங்க ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? என்ன விஷயம்? பிரபு சார் தான் போன் பண்ணி உடனே ஆபீஸ்க்கு வான்னு சொன்னாரு. அவரு சொன்ன உடனே 2-3 ஆயில்மெண்ட் எல்லாம். என்னது ஆயின்மெண்டா? ஆயில்மெண்ட் கிடையாது சாமிநாதா, அப்பாயின்மெண்ட்.